நம்ம full and full teakwoodல furniture make பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் bro. அது வந்து அதோட யூனிட் தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. இது furniture manufacturing. ஆமா manufacturing யூனிட் தான் பாக்குறீங்க. இப்போ வந்து நம்ம என்னென்ன woodல பண்ணி கொடுத்துருக்கோம் தான் bro பார்க்க போறோம். ஓகே. ஏனா இப்போ வந்து இது வந்து ஒரு பெனின் தேக்ல வந்து ஒரு டைனிங் டேபிளுக்கு பண்றேனா. ஓ இவ்ளோ ஹைட் இருக்கு. இவ்ளோ ஹைட் டேபிள் 9க்கு 4 டேபிள் பண்றதுனா. ஏனா வந்து நார்மலா யாருமே wood காமிக்க மாட்டாங்க. நம்ம ஓன் manufacturing பண்றதால மட்டும் தான் கஸ்டமருக்கு wood காமிக்கிறோம். ஓகே. இது எப்படி ஒரே டேபிள்ல வந்துரும். ஆனா இது வந்து இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கானா இது வந்து 4 அடி வீதிக்கு நம்ம பண்ணுவோம். ஏனா இது காமிக்கிற ரீசன் என்ன யாருமே இது மாதிரி பண்ணது இல்ல அதனால தான் இப்போ காமிக்கிறோம். இது ரா wood. ஆமா ரா wood. இந்த woodல தான் நம்ம ஃபர்னிச்சர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது பெனின் தேக்னா. அதுக்கு ஒரு பனாமா தேக்ல ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்கோம். இது வந்து பனாமா தேக்ல பண்ணேனா. பனாமா தேக். ஆமா பனாமா தேக்ல. இது வந்து நம்ம வந்து கட்டில் பலகைக்கு அப்படி யூஸ் பண்றேனா. டாப்ல வரக்கூடிய பலகை. இந்த கிரைன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கிரைன்ஸ். ஆமா ஒரிஜினல் கிரைன்ஸ் தானா. இது பனாமால பெனின்ல நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டீக்னு சொல்லிட்டு இருக்கீங்கடா. ஃபாரஸ்ட் டீக்னி அதானா இது. ஆனா இதோட ஒரிஜினல் நேம் வந்து அகேசியா வுட்னா. அகேசியா வுட். இதுல என்னென்ன ப்ரோ பண்றோம் நம்ம? ஆனா இதுல வந்து கட்டிலும் சோஃபா செட் இந்த ரெண்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா ரேட் கம்மியா கேக்குறவங்களுக்கு இந்த வுட்ல பண்ணி கொடுப்போம். இல்லாம நான் சஜஸ்ட் பண்றது எல்லாமே வந்து டீக்வுட் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இப்போ இங்க இருந்தா எல்லாமே ரெடி ஆகுது. ஆமா இங்க இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகி எல்லா இடத்துமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் சீட் சோஃபா செட் தான் ப்ரோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லயே ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டு அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லா கஸ்டமரும் வந்து நீங்க நார்மலா ஒரு ஷோரூம்லவே பாத்தீங்கன்னா என்ன திக்னஸ்ல நீ அப்படி கேட்க முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கால்ல இருந்து பேக்ல சாயறது வர எல்லாமே உங்களுக்கு திக்னஸ். எனக்கு இந்த திக்னஸ்ல பலகை 1 இன்ச் திக்னஸ், அடுத்து உட்காரது 1 இன்ச் திக்னஸ் அப்படி கேட்டே வாங்கிக்கலாம். நம்ம கடையை பொறுத்தவரை இல்ல டிசைனும் பொறுத்தவரை என்ன இருக்குல்ல இது வந்து ஹேண்ட் கார்விங் டிசைன் தான். இதுலயும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இப்போ நார்மலா சோஃபா செட்ல வந்து இப்போ நம்ம மேனுவலா இப்போ மெஷின்ல பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு இதுல பேர் வேணும், இந்த சோஃபா செட்ல பேர் வேணும் அப்படி என்ன கேட்டாலுமே அதுல பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாவே ஹேண்ட் கார்விங் பண்ண முடியாத இடத்துல நம்ம மிஷின் கார்விங்ல பண்ணிப்போம். இது ஃபுல்லாவே வுட்ல மட்டும் தான். ஆமா ஃபுல்லாவே வுட் மட்டும் தான். அதுவும் டீக்வுட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றது. சோ இங்க எல்லாமே டீக்வுட் தான். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வுட்ல தான் பண்றது. இதோட லைஃப் பாத்தீங்கன்னா லைஃப் லாங் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். லைஃப் லாங் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட சர்வீஸ் பொறுத்தவரை எங்கனாலுமே ஃப்ரீயா நம்ம போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 85,000 ரூபாய் வரும். 85,000 5 சீட். இந்த 5 சீட்டர் சோஃபா செட் வந்துரும். ஓகே. இப்போ கஸ்டமைஸா வேற ஏதாவது டிசைன் கஸ்டமைஸா வேற டிசைன் அதுக்கு இந்த ஹேண்டில் டிசைன் எல்லாமே நீங்க சைடுல பாக்க எந்த டிசைன் வேற என்ன கேட்டாலுமே கஸ்டமைஸா கஸ்டமர் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் இதுல என்ன மாடல் ப்ரோ? ப்ரோ இது வந்து பேசிக் மாடல் சோஃபா செட் தான் ப்ரோ. ஏன்னா நிறைய ஷாப்ல வந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட் டீக்னு சொல்லுவாங்கல்ல. ஃபாரஸ்ட் டீக் அந்த வுட் தான். ஆனா இது ஃபாரஸ்ட் டீக்னா ஒரிஜினல் நேம் வந்து அகேசியா வுட். அகேசியா வுட். இதோட ஆரிஜின் வந்து கேரளா. ஏன்னா நம்ம நாகர்கோயில்ல இருந்து கேரளா பக்கத்துல இருக்கு. சோ அதனால அங்க இருந்து எடுத்து அந்த வுட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டில பண்ணிருக்கோம். இதோட லைஃப் பாத்தீங்கன்னா 15 வருஷம் வரை இதோட லைஃப் இருக்கும். ஏன்னா நல்ல சீசன் பண்ணிருக்கோம். இதுல வந்து நம்ம குஷன் போட்டு ஒரு 3 சீட்டர் பிளஸ் 2 சீட்டர் பண்ணி குஷன் போட்டு கொடுக்குறது வந்து நமக்கு 20,000 ரூபாய் வரும் ப்ரோ. 20,000 ரூபாய். ஆமா 20,000 ரூபாய் தான் வரும். ஏன்னா இருக்கல ரேட் கம்மினா நம்ம கடையில இந்த என்ன இருக்குல ப்ரோ இது எல்லாமே 20,000 ரூபாய் தான் வரும். ஓகே. இதுல 3 சீட்டர் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமா 3 சீட்டர் மட்டும் வாங்கிக்கலாம். சிங்கிள் சீட்டர் வேணும் மட்டும் வாங்கிக்கலாம். இப்ப சிங்கிள் சீட்டர் மட்டும் கேட்டாங்கன்னா என்ன பிரைஸ்? ஒரு சிங்கிள் சீட்டர் மட்டும் 8,000 ரூபாய் வரும் ப்ரோ. சிங்கிள் மட்டும் தனியா அப்படி கேட்டீங்கன்னா ஓ டோட்டலா எல்லாம் சேர்த்து கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய் தான் வரும் ப்ரோ. 20,000 ரூபாய். ஆமா. இதுல நமக்கு டீப்பாயும் தனியா எல்லாமே தனித்தனியா. இப்போ ஒரு வீட்டுல சின்ன இடம் தான் இருக்குன்னா ஒரு 3 சீட்டர் மட்டும் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு 10,000ல 3 சீட்டர் கொடுப்போம். 3 சீட்டர் பிளஸ் குஷன். ஏன்னா நம்ம எதுவும் குஷன் போடுறதுல ஏன்னா கஸ்டமர் வந்து நம்ம கடையை பொறுத்தவரை வுட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா பொருள் நம்ம குஷன் அப்படி போட்டு என்னன்னு தெரியாது. இவன் வுட் எப்படி இருக்கு இதுல கிராக் இருக்கா என்ன இருக்குன்னு டீடைலிங்கா பார்க்கணும். பார்த்து தான் யாருனாலும் வந்து வாங்கணும். கண்டிப்பா அப்பதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் நம்ம நல்ல பொருள் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்ப எல்லாமே போட்டிருக்கோம். இது என்ன மாடலுங்க ப்ரோ? இது வந்து டீக்வுட்ல பண்ணது ப்ரோ. டீக்வுட்ல. ஆமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட். இதுக்கு நீங்க பார்த்தாலே டிஃபரண்ட் தெரியும். அதுல கிரெயின்ஸ் அப்படி எதுவுமே இருந்திருக்காது. ஆனா இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு இதுல அந்த கிரெயின்ஸ் டீடைலிங்கா இருக்கும் நமக்கு. ஓகே. இது மேல பாலிஷ் பண்ணி. ஆமா இது இப்போ வந்து நம்ம கிளாசி ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஃபினிஷ்ல 2 ஃபினிஷ் பண்ணோம். ஒன்னு மேட். இத நீங்க அப்படியே இது கிளாசி ஃபினிஷ் அது இப்படியே இங்க காய்ங்க. இது ஃபுல்லா மேட் ஃபினிஷ். ஓகே. இது உங்களுக்கு கை வச்சு பார்த்தாலே தெரியும் அந்த ஃபினிஷ் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஓகேங்க. நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இது லைஃப் நல்லா ஜாஸ்தி. இது அது வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அந்த இது பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஷைனிங்கா இருக்கும். இதுக்கும் குஷன் வந்துரும். இதுக்கும் குஷன் வந்துரும். இது என்ன பிரைஸ் ப்ரோ? இது வந்து 38,000 ரூபாய் வரும் ப்ரோ. இது என்னன்னா 5 சீட்டர் பிளஸ் ஒரு டீபாய் அங்க இருக்கு பாருங்க ப்ரோ. ஓ இந்த டீபாய் ஃப்ரீயா ப்ரோ. இந்த டீபாய் சேர்த்து தான் 38,000 ரூபாய் வரும். அந்த டீபாயில டாப்ல பலகை தான் ப்ரோ. அந்த பலகையெல்லாம் கிளியரா டீக்வுட் தான். ஆமா டீக்வுட் தான். ஏன்னா கஸ்டமர்ட்ட நீங்க கிளியரா பாத்துக்கலாம். அவங்க இப்போ நீங்க உங்க வீடியோ பார்த்து வராங்கன்னா நம்பிக்கையா இருக்காங்க. நீங்க வீடியோ போடுறீங்கன்னா
கஸ்டமருக்கு நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது ஃபுல் டீ குட் காட் ப்ரோ. இது ஃபுல் டீ குட்ல ஒரு குயின் சைஸ் கட்டில் தான் ப்ரோ. டாப்ல பலகே டீ குட் தான் ப்ரோ. நீங்க அந்த ஃப்ரண்ட்ல அப்படியே பலகே காட்டுங்க. டீ குட். ஆமா, A to Z ஃபுல்லா டீ குட் தான். இது ஒரு ஸ்டோரேஜ் காட்டு ப்ரோ. ஓ, ஸ்டோரேஜ். இதுல ஸ்டோரேஜும் வச்சிருக்கோம் ப்ரோ. இதுல ஸ்டோரேஜ் வந்து 4 சைடு ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜும் ஃபுல்லா டீ தான் ப்ரோ. ஓ, அதுவும் டீ குட் தான். எல்லாம் டீ குட் தான். பிளைவுட் யூஸ் பண்றது கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் பிளைவுட் யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கு ஒரு எல்லாமே திக்னஸ் வந்து ஹெவி திக்னஸ் போட்டுருக்கோம் ப்ரோ. நல்லா இருக்குல்ல ப்ரோ. இந்த சைடு பார் நான் இதில் தெரியும் பாத்தீங்களா, 2 இன்ச் திக்னஸ். காலோட திக்னஸ் வந்து 4 இன்ச் திக்னஸ். 4 இன்ச் திக்னஸ். ஏன்னா திக்னஸ் கொஞ்சம் கூட லைஃபும் கூட இருக்கும் கஸ்டமருக்கு. சரியா? இன்னொரு விஷயம் என்ன, நிறைய கஸ்டமர் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, வெயிட் இருக்கணும், வெயிட்டா இருக்கணும். டீ குட் பொறுத்தவரை நல்ல சீசன் பண்ணும்போது வெயிட் ரொம்ப இருக்காது. ஓகே, வெயிட் கம்மியா தான். வெயிட் கம்மியா தான் இருக்கும். காட்டு மரம் போட்டு பண்ணும்போது தான் நல்லா வெயிட்டா இருக்கும். அது இல்லாம நம்ம சீசன் பண்ணாம நல்ல பச்சை மரம் கட் பண்ணி உடனே பண்றாங்களா, அது நல்லா வெயிட்டா இருக்கும். ஏன்னா டீ குட் வந்து நீங்க இந்த கட்டெல்லாம் தூக்குனா நம்ம 4 பேர் அப்படிலாம் இல்ல, நார்மலா ஒரு 2-3 பேர்னாலுமே இந்த கட்டில தூக்கிடலாம். ஓகே, பட் லைஃப் ஆனா நிறைய இதாகும். லைஃப் வந்து நம்ம என்ன லைஃப் ஜாஸ்தி ப்ரோ. நம்ம ஒரு அடுத்த தலைமுறைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த மாதிரி இந்த கட்டில் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணி போட்டிருக்கோம். இதுல நீங்க வந்து மேட் ஃபினிஷ் வேணா மேட் ஃபினிஷ், அதுக்கு ஒரு கிளாஸ் வேணா கிளாஸ் பண்ணி. ஓகே, இந்த ஹெட் போர்டு எனக்கு வேற டிசைன் ஏதாவது போட்டுதானால போட்டு தருவீங்க ப்ரோ. ஹெட் போர்டு வந்து வேற டிசைன், ஹைட். இப்போ நிறைய இது வந்து 5 அடி ஹைட், 6 அடி ஹைட்லாம் கேட்பாங்க. இது வந்து நம்ம வந்து பாக்குறதுக்காண்டி நம்ம ஃபினிஷிங் எப்படி இருக்காண்டி நம்ம இங்க போட்டிருக்கோம். ஏன்னா நீங்க அங்க பாத்துருப்பீங்க, அங்க பார்த்து கட்டில எல்லாமே காமிச்சிருப்போம். 5 அடி தலைக்கட்டில உள்ள கட்டெல்லாம் வீடியோ பார்த்திருப்போம். இது வந்து இப்போ ஃபினிஷிங் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இது போட்டிருக்கோம். இது என்ன பிரைஸ்ல ப்ரோ? இது வந்து 48,000 ரூபாய். 48,000 ரூபாய் ஃபுல் டிராயரோட சேர்த்து. ஓகே, எல்லாம் டோட்டலா ஃபுல் டீ குட்ல லைஃப் லாங் வாரண்டி. ப்ராடக்ட் பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பி போட்டுட்டு 1000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணா போதும். ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து பண்றவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் இல்ல அட்வான்ஸ் 25%. ஏன்னா கஸ்டமைஸா கேட்டா அட்வான்ஸ் வந்து 25% பண்ணணும். இல்ல நம்மள்ட்ட இருக்க ப்ராடக்ட்னா 1000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணா போதும். பேலன்ஸ் அமௌண்ட் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி ப்ரோ. ஓகேங்க ப்ரோ, எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி. நம்மளே நம்ம ஓன் வெஹிக்கிள்ல கொண்டு கொடுத்துருவோம். பார்சல் அனுப்ப மாட்டோம். ஓகே, பார்சல் அனுப்ப மாட்டோம். ரொம்ப அர்ஜென்ட்டா கேக்குறவங்க கஸ்டமர் மட்டும் தான் பார்சல் அனுப்புவோம். வீட்டுக்கே கொண்டு போய் எல்லாமே வீட்டுக்கே கொண்டு கொடுத்துருவோம் ப்ரோ. ப்ரோ இது வந்து கிங் சைஸ் காட் ப்ரோ. கிங் சைஸ் காட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெனின் டீக்ல பண்ணது ப்ரோ. இது வந்து மேட் ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஃபுல்லா மேட் ஃபினிஷ். அந்த வுட்டோட ஒரிஜினாலிட்டி அப்படியே தெரியும். நம்ம கிரைன்ஸ் எல்லாமே ஒரிஜினல். ஆமா, ஒரிஜினல் கிரைன்ஸ். நம்ம ஆர்டிஃபிஷியல் கிரைன்ஸ் கிடையாது. வரைகிறது அப்படி எதுவுமே நம்ம கடையில கிடையாது. ஏன்னா வுட் ஒரு மரம் எப்படி இருக்கோ அதோட நேச்சுரல் கிரைன்ஸ் எப்படி இருக்கோ அது அப்படி போட்டா மட்டும்தான் லைஃப் நம்ம தெரியும் கஸ்டமருக்கு. நான் இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, நான் இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, அப்படியே அந்த இது பாருங்க, அந்த நேச்சுரல் கிரைன்ஸ். இதை வந்து யாரும் வரைய முடியாது. கண்டிப்பா வரைஞ்சா வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால நான் பண்ணிருக்கிறோம். இது மேட் ஃபினிஷ்ல சைஸ் வந்து 6க்கு 6 ப்ரோ. ஓகே, இது அதுல இன்னொரு மாடல். அதே சைஸ் தான், ஆனா மாடல் வேற மாடல் ப்ரோ. ஓகே, கிங் சைஸ்னா என்ன பிரைஸ்ல வரும் ப்ரோ? கிங் சைஸ் வந்து பேசிக்கா நம்ம வந்து 30,000 ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே, பேசிக்கா. இப்போ இந்த கார்ட் பாத்தீங்கன்னா 43,000 ரூபாய் வரும். பெனின் டீக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டில பண்ணது. இதே பனாமா டீக்ல பண்ணனா 38,000 ரூபாய் வரும் ப்ரோ. 38,000 ரூபாய். இப்போ ஹைட் கம்மியா இருந்துச்சுன்னா அதோட ரேட் கம்மியாகும். ஓகே, ஏன்னா மரம் எவ்வளவு ஆகுதோ, இப்போ ஒரு கட்டில் பண்றதுக்கு மரம் எவ்வளவு ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் வைக்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன நிறைய டீக் வெரைட்டி இருக்கு, எல்லா டீக் வெரைட்டியும் பண்ணி தருவீங்க அப்படிதான் ப்ரோ? நம்மள்ட்ட இப்போ பண்றது பனாமா டீக் பண்றோம், பெனின் டீக் பண்றோம். அதுக்கு ஒரு என்னன்னா இப்போ வந்து நாட்டு தேக்கு கேட்பாங்க. நீங்க நிறைய வீடியோலாம் நாட்டு தேக்குங்கிறது இந்த ஃபாரஸ்ட்ரிக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஒரிஜினல் நாட்டு தேக்கு நிலம்பூர் தேக்குன்னா நிலம்பூர்ல போய் உள்ளது வந்து ரேட்டு ஜாஸ்தி அங்க. ஓகே, நான் மரத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது ரேட்டு ஜாஸ்தி. அப்போ அதுக்கு பண்ணும்போது ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு இப்போ இதே கட்டில் நிலம்பூர் தேக்குல பண்ணோம்னா குறைஞ்சது 50,000 60,000 ரூபாய் வரும் ப்ரோ. இதோட விலை அதிகமாக வரும். ஏன்னா அதோட கிரெயின்ஸ் அப்படி நம்ம காட்டில் விளைஞ்சு நல்லா நம்ம எப்படி சொல்ல ஒரு 40 to 50 வருஷம் கூடி போனா ஒரு 100 வருஷத்துக்கு மேல உள்ளதான் கட் பண்ணுவாங்க. அப்ப அதோட லைஃப்ங்கிறது அதிகம், ரொம்ப அதிகம். ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம கஸ்டமர்கிட்ட உண்மையை சொல்லி கொடுக்கறது நல்லது. ஏன்னா இப்ப நம்ம பண்றது பனாமா பெனின்ல பண்றோம். இப்ப அவங்க அப்படி கேட்டா நாட்டு தேக்கிலையும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வார்ட்ரோப் ஃபுல் டிக்கெட்லயே பண்ணிடுவோம். எல்லாமே ஃபுல் டிக்கெட் தான் ப்ரோ. இது வந்து நார்மல் பீரோ ப்ரோ. இது இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாமே கல்யாண வீட்டுக்கு மட்டும் தான் எடுக்கிறது. நம்ம கல்யாண சீரோசை கஸ்டமர் கொடுப்பாங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க எடுக்கிறது. இது ஃபுல்லா வுட் இல்ல, உள்ளே ஃபுல்லா வுட் தான் ப்ரோ. பிளைவுட்டோ வேற வுட்டோ அது எதுவுமே யூஸ் பண்றீங்க. ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ. இதுல வந்து ஃபுல்லா நம்ம ஹேங்கர் போடுறது மாதிரி பண்ணி கேட்டாங்களோ பண்ணி கொடுப்போம். இதுல நம்ம நார்மலா 2 டிராயர் வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு இதுல வந்து சேஃப்டி லாக்கர் கேட்டாலும் சேஃப்டி லாக்கர் பண்ணி கொடுத்துடலாம்.
அதுக்கு ஒரு இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3.25க்கு 6 ப்ரோ. இப்போ இதுல வந்து சைஸ் எனக்கு வேற சைஸ் வேணும் இல்ல இதோட சின்னது வேணும் பெருசு வேணும் எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே மேல இருக்க அந்த டிசைன் கூட என்ன வேணா மாத்தலாம். ஆமா இப்போ இன்னும் இருக்குல ப்ரோ இந்த டிசைன் இதுல பேர் இப்போ நிறைய இப்போ உள்ள கஸ்டமர் இல்ல ஜெனரேஷன்ல எல்லாம் நேம் கேக்குறாங்க. ஓகே இதுல நேம் போட்டு வேணும் இல்ல டேட் போட்டு வேணும் கல்யாண டேட் போட்டு வேணும் அதுவும் என்ன வேணாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த இந்தியன் டிசைன் அதே மாதிரி தான். இதுல நீங்க என்ன டிசைன் வேணுமோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். என்கிட்ட இதுதான் இருக்கு இதுதான் எடுக்கணும் அப்படிலாம் நம்ம கடையில கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன வேணும் உங்க திருப்தி என்ன அது மட்டும் தான் இப்ப நெட்ல இருந்து பார்த்து ஒரு டிசைன் கேட்டாலும் நம்ம ஆமா அதுதான் இப்ப நெட்ல பார்த்து முடியும்னா முடியும்னு சொல்லிரோம் ப்ரோ முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிரோம் முடியும்னு சொல்லி ஆர்டர் எடுக்கிறது கிடையாது. கண்டிப்பா. சோ இப்போ இந்த வார்ட்ரோப்ல என்ன பிரைஸ் ப்ரோ இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 28000 ரூபாய் ப்ரோ. 28000 ரூபாய் நார்மலா நம்ம வந்து ஒரிஜினல் டிக்கெட் வெளியே நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறதோட ஒரு இப்போ 8000 வரை கம்மியா தான் ப்ரோ இருக்கும். இது இது வந்து இந்த இது 28000 ரூபாய் இதுவும் 28000 தான் ப்ரோ. ஓகே இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆமா ப்ரோ இதுல வந்து இது ஸ்டெப் பீரோ ப்ரோ. ஓகே ஸ்டெப் பீரோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 30000 ரூபாய் வரும். ஓகேங்க ப்ரோ. ஏன்னா மரம் அதுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் அவ்வளவுதான். மீதி பாலிஷ் வேலை கூலி எல்லாமே ஒண்ணுதான் ப்ரோ ஒண்ணுதான். அடுத்த இதுலயும் நிறைய மாடல்ஸ் இருக்கும் மாடலுக்கு ஏத்த மாதிரி ரேட்டு ப்ரோ. ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட் தானா இங்க பண்ண மேக் பண்ணி வச்சிருக்கேன்னா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கிங் சைஸ் காட்னா 6க்கு 6 இதோட சைஸ். இது நம்ம கேரளாவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா இது ஹைட் பாத்தீங்கன்னா 4 அடி ஹைட் வரும். கால் திக்னஸ் வந்து 5க்கு 3 கால் திக்னஸ் வரணும். 5க்கு 3 வரணும். இதுல டிசைன் எல்லாமே இது எல்லாமே ஹேண்ட் கார்விங் தானா. இது வந்து கஸ்டமர் அவங்க எல்லாமே டிசைன் ஒவ்வொன்றும் அவங்க வந்து நெட்ல பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. ஓகே ஃபுல்லாவே அவங்க சொன்ன டிசைன் தான். இது வந்து சைடுல 2 ஸ்டோரேஜ் இருக்குண்ணா. இதுல ஸ்டோரேஜ் ஆமா இதுல 2 ஸ்டோரேஜ் வச்சிருக்கு. இந்த 2 ஸ்டோரேஜ்மே டீக் தான வரும். ஓ ஃபுல் டீக் பாக்ஸ். ஆமா ஃபுல் டீக் பாக்ஸ்ல ரெடி பண்ணிருக்கானா. அடுத்தது லெக் சைடும் அந்த ஹெட் போர்டு டிசைன் இருக்குல்லண்ணா அதே லெக் சைடும் டிசைன் வந்துடுறா. இது வந்து ஃபுல்லா இந்த கார்ட் வந்து ஒரு ஹெவி சைஸ் ஆட்டு இது நம்ம மேக் பண்ணிருக்கோம். இது என்ன பிரைஸ்ல போறீங்க? ஆனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 65000 ரூபாய் வரும். 65000 ரூபாய் வரும். ஓகே சோ லைஃப் எல்லாமே நல்லா வரும். லைஃப் வந்து தலைமுறைக்கு இருக்கணும். சோ இப்போ இதுல கஸ்டமைஸ் தான் வேற ஏதாவது டிசைன் கேட்டாலும் நம்ம பண்ணி என்ன டிசைன் கேட்டாலுமே நெட்ல இருந்து என்ன டிசைன் கேட்டாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ டீக்ல ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து என்ன கட்டலாம்? ஆனா ஸ்டார்டிங் பிரைஸ் நான் பாத்தி இது வந்து பேசிக் மாடல்னா பேசிக் மாடல் காட்டு. இது வந்து ஸ்டார்டிங் வந்து குயின் சைஸுக்கு வந்து 22000 ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. இந்த கட்டிலுக்கு மட்டும் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம். அடுத்த கிங் சைஸ்க்கு வந்து 30000 ரூபாய் டெலிவரி. நம்ம ரேட்டு வந்து தேக்கில் கம்மியாக சொல்கிறோம்னா இது வந்து திக்னஸ் வந்து 4க்கு 4 திக்னஸ் போட்டிருக்கோம். லெக் திக்னஸ் அதுக்கப்புறம் சைடு பார் திக்னஸ் வந்து 5க்கு 2 போட்டிருக்கோம். 5க்கு 2 போட்டிருக்கோம். இது எல்லாருக்கும் வந்துடும். இதுக்கும் ஆமா ஆமா. ஆனால் இது வந்து இப்போ வந்து பெட் வந்து டபுள் பெட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட் கொண்டு போகிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிட்டி கூட ஆமா ஆமா. இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே அங்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குற ரேட் தானே உங்கள் கஸ்டமர் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஓகே வீட்டுக்கே போய் ஃபிட் பண்ணி கொடுத்துருவேண்ணா. அதுக்கப்புறம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸும் 30000 ரூபாய் தானே வரும். ஓகே இதோட குயின் சைஸ் வந்து 22000 ரூபாய் வரும்ண்ணா. ஓகேங்க ப்ரோ. அதுக்கப்புறம் சிம்பிளா வந்து 30000 ரூபாய் வரும். மாதிரி சிம்பிளா வந்துரும். ஆமாண்ணா ஆமா. இதெல்லாம் பேசிக் மாடல்லாம். அதுக்கப்புறம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து டிசைன் வந்து மெஷின் கார்விங்னா. இது மெஷின்ல பண்ண கார்விங். ஆமா இது வந்து ஃபுல் மெஷின் கார்விங்னா. நீங்க லெக்லயும் பாத்துக்கோங்க அதுவும் ஃபுல்லா மெஷின்ல தான் பண்ணதுனா. இது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ்ல வந்து 38000 ரூபாய் வரணும். 38000 ரூபாய் வரணும். ஓகே இப்போ மெஷின்ல வந்து என்ன மாதிரி டிசைன் கேட்டாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படி தான். ஆமாண்ணா கஸ்டமர் என்ன டிசைன் இதுல நேம் வேணா நேம் ஏதாவது போட்டோ கொடுத்து போட்டோ போட சொன்னா இல்ல டிரா பண்ணி தந்தாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இது என்ன பிரைஸ்ல சொன்னீங்க? ஆனா இது 38000 ரூபாய் கிங் சைஸ் வரணும். குயின் சைஸ் வந்து 30000 ரூபாய் வரணும். ஓகே இது என்ன காட்டுங்க ப்ரோ? ஆனா இது வந்து இதுவும் பேசிக் மாடல் தானே. இது கஸ்டமர் சொல்லு நம்ம வந்து ஹெட் போர்டு வந்து ஹைட்டா வேணும் லெக் போர்டு வந்து ஹைட் கம்மியா வேணும்னு கேட்டாங்கண்ணா. ஸோ வந்து லெக் போர்டு பாத்தீங்கன்னா இது தெரியும் ரெண்டும் ஒரே சேம் மட்டமா தான் வரும். இது வந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குயின் சைஸ்க்கு வந்து 25000 ரூபாய் வரணும். 25000 ரூபாய். ஆமா ஆமா. ஓகே இது எல்லாமே ஒரிஜினல் கிரெயின்ஸ். எல்லாமே ஒரிஜினல் கிரெயின்ஸ் தானே. ஏன்னா வந்து என்னமே நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணலண்ணா சீலர் மட்டும் ஏற்றி வச்சிருக்கேண்ணா. ஓகே சீலர் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேலே பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இது எனக்கு ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு 10 சீட்டர் கார்னர் சோஃபா செட்னா 10 பேர் உட்காந்து. ஆமாண்ணா நம்ம அவங்க வந்து ரா மெட்டீரியல் காமிச்சோம். இது வந்து அப்படியே வுட் ரெடி பண்ணி போட்டிருக்கேண்ணா. இந்த ஃபினிஷிங் எதுவுமே பண்ணாம அப்படியே போட்டிருக்கேன். என்ன வுட்டுங்க ப்ரோ? ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெனின் டீக்ல பண்ணதுண்ணா. பெனின் டீக்ல பண்ண சோஃபாண்ணா. இப்போ இது வந்து எதுக்கு அப்படி போட்டிருக்கேன்னா கஸ்டமருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவோண்ணா. ஓகே இப்போ எப்படி பண்ணுறோன்னு அதை ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக அனுப்பி விட்டுருவோண்ணா. இதுல வந்து இந்த சைடு வந்து ஒரு 5 சீட்டரும் ஒரு 5 பேர் உட்கார மாதிரியும் இந்த சைடு ஒரு 4 சீட்டரா இருக்கு. நம்ம கார்னரோட சேர்த்து 10 சீட்டர் வரணும். ஓகே இது எவ்வளவு அடிங்க ப்ரோ? எத்தனை அடிங்க இது? ஆனா இது வந்து அவங்க கஸ்டமர் வந்து மெஷர் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இந்த சைடு வந்து 146 இன்ச் இருக்குண்ணா. 146 இன்ச் இருக்கு. இந்த சைடு வந்து 109 இன்ச் இருக்குண்ணா.
ஓகே. ஏன்னா எல்லா கஸ்டமரும் வந்து ரூம் சைஸ் அளந்து அனுப்பி விட்டுருவாங்க. இத்தனை சீட்டு வேணும்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க அளந்து அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ ஹால் சைஸ் வந்து 10க்கு 16, 16க்கு 16, 20க்கு 20 எவ்வளோ சைஸ்னாலும் அவங்க சைஸ் சொல்லிடுவாங்க. நம்ம அதில் எந்த சோஃபா ஆப்டாட் இருக்கும் இல்லை எந்த மாடல் அப்படிலாம் பார்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. சோஃபாலாம் என்ன ப்ரைஸ்ல இப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஆனால் சோஃபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 20,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அது வந்து அக்கேசியா வுட்ல தேக்கில் வந்து 35,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த சோஃபாவோட ரேட் பார்த்தீங்கன்னா 85,000 வரணும். 85,000 வரும். 10 சீட் கார்னர் சோஃபா. இதுக்கு மேலே இப்படி குஷன் வந்து போட்டு இதுல ஃபுல்லா குஷன் வந்துடும். இதுல குஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு நம்ம டீ பாய் எக்ஸ்ட்ரா வந்துடும். டீ பாய் காம்ப்ளிமெண்ட். ஆமா, காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவோம். ஓகே. இது எனக்கு ப்ரோ காட்டுங்களா? ஆனா இது காட்டலாம். இது நம்ம வெளியே பார்த்தோம்னா இதோட சைஸ் வந்து 5 காரைகால்னா 5 காரைகால் சைஸ். இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 22,000 வரணும். ஓகே. இங்க தான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி இது எல்லாமே ஃபினிஷிங் பண்ற ஏரியானா. இது ஃபுல்லாவே நம்ம ஃபினிஷிங் பண்ற ஏரியா இந்த ஏரியா. அப்புறம் ஆனா இது வந்து 4 சீட் டைனிங் டேபிள்னா, இது ரவுண்ட் ஷேப்னா. இது வந்து நம்ம டாப் போர்டு வந்து எல்லாமே வந்து அக்கேசியா வுட்ல பண்ணிருக்கேன். அக்கேசியா வுட்ல இவ்வளவு கிரெயின்ஸ் வருதாங்க ப்ரோ? ஆமாண்ணா, அக்கேசியா வுட்ல பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சைடு வந்து இந்த சேர் இருக்கலாம்ண்ணா, இந்த சேர்ல வந்து டீ குட்ல பண்ணிருக்கானா. டீ குட் தான். ஆமா, இது டீ குட்ல பண்ணிருக்கானா. ஏன்னா கஸ்டமரோட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க இந்த மாதிரி கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து சீசனிங் நடந்து. ஆமாண்ணா, சீசனிங் பண்ண விடலாம். சீசனிங் பண்ண நமக்கு அறுத்து அப்படியே காய வச்சிருவோம் எல்லாமே. ஒரு 2 மாசம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூனிட் கொண்டு போவோம். அங்க யூனிட் பார்த்தால அங்க யூனிட் கொண்டு போய் அப்படி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டீ குட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம். நம்ம பேர் என்ன, நம்ம கடை நேம் என்னன்னு சொல்லிருங்க. ஆனா என்னோட நேம் வந்து அஜய் பிரகாஷ்னா. நம்ம கடை நேம் வந்து சுபாஷ் டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ்னா. ஓகே. எத்தனை வருஷமா ப்ரோ இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா இப்போ நம்ம வந்து ஒரு 25 வருஷமா இந்த இது பண்ணிட்டு இருக்கோம். 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் வுட் மட்டும் தான் நம்ம கிட்ட கிடைக்கும். ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் டீ குட்ல மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ தேவை கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான மக்களுக்கு வந்து நம்ம வந்து அக்கேசியா வுட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நாகர்கோயில்ல இருக்கோம் ப்ரோ. இப்போ நிறைய பேர் வேற ஊர்ல இருந்து பார்த்துட்டு கேட்பாங்க. எல்லாருக்கும் நம்ம அனுப்புறோங்களா? ஆனா நம்ம தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறம் பெங்களூர் எல்லா இடத்துக்கும் நம்ம ஓன் வெஹிக்கிளே அனுப்பி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. வீடியோல நிறைய இதுக்கு பிரைஸ் சொல்லியிருந்தீங்க. அந்த பிரைஸ்ல வருமா ப்ரோ, இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது வருங்களா? ஆனா வீடியோல என்ன பிரைஸ் சொல்லியிருக்குமோ, இப்போ வந்து டெலிவரிக்கு நீ ஃப்ரீ டெலிவரி நிறைய காட்டு சொல்லியிருப்பேன். அடுத்தது டெலிவரி வந்து தனியா கேட்கறேன். ஏன்னா டெலிவரி வந்து 2,000 வரணும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. நம்ம வீட்ல வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே. ஓகே. எக்ஸ்ட்ரா 2,000 எக்ஸ்ட்ரா மட்டும் தான் வரும். 2,000 மட்டும் தான் வரும். நிறைய பேர் வந்து புதுசா கஸ்டமைஸ் பண்ணனும், எங்களுக்கு வந்து வித்தியாசமா பண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க பண்ணி தருவீங்களா? அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கஸ்டமைஸ் வேணும், என்ன டிசைன்ல வேணும், என்ன மாடல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. ஸோ நீங்களும் உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபுல் டீ குட்ல ஃபர்னிச்சர் அது குவாலிட்டியா வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிரதருடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம்.